பாருங்கள், மயிலாஞ்சி செடி நிறைய பெருசாக வளர்ந்து கீழே விழுந்துருச்சு. மலங்கி கிடந்தது மழையில். அதை எடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதை நிறைய கட் பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம தலைக்கு டைக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கையில் விரலுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த ஒரு கொத்தை மாத்திரம் விட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி மழைக்காலத்தில் கட் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடி. பழுத்த இலையெல்லாம் போய் புதிய இலைகள் வரும். இந்த மாதிரி எல்லா செடியுமே கட் பண்ணலாம். இதிலே பாருங்கள் சுண்டக்காய் செடியெல்லாம் வேர் விட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் உடச்சி வச்சுருந்தது உள்ளே வந்துடும். மழைக்காலத்தில் நீங்கள் எந்த செடினாலும் ஈஸியாக புதிய செடி உண்டாக்கிக்கலாம். பாருங்கள், இதில் ஒவ்வொரு கனவுலையும் வேர் வந்திருக்கு. இதை உடச்சி நீங்கள் வச்சிங்கன்னா கூட வந்துடும். பாருங்கள், இதுங்களா, இதெல்லாம் உடச்சி வச்சா ஈஸியாக மழைக்காலத்தில் ஈஸியாக புதிய செடி உண்டாக்கிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள். இந்த கொம்பெல்லாம் உடச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக புதிய செடி செஞ்சுக்கலாம். மழை காலத்தில் அந்த மாதிரி ஒரு உபயோகம் இருக்குது. இந்த செடிகள்லாம் வாசல் வரைக்கும் இப்படியே வளர்ந்து மடங்கிடுச்சு இலையெல்லாம் வெயிட்டுக்கு.